கதிரவன் நேஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஓயல் பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கான முக்கிய அறிவித்தல். சந்தையில் பாவனைக்கு உதவாத தேங்காய் எண்ணெய் விற்பனை. ஓய்வூதியம் பெறப்போகும் புதிய தரப்பு அரசாங்கத்தின் மகிழ்ச்சி தகவல். எரிபொருள் விநியோகம் குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு. மின் கட்டணம் அதிகரிக்கும் அபாயம், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. போலி போலீஸ் அடையாள அட்டையுடன் சந்தேக நபர் கைது. கொட்டாஞ்சேனை தமிழரின் படுகொலை, காவல்துறை பொறுப்பதிகாரிக்கு வந்த மர்ம அழைப்பு. வவுனியாவில் மாணவர்களுக்கு போதை மாத்திரை விற்பனை செய்ய முயன்ற இருவர் கைது. காவல்துறைக்கு கிடைத்த நவீன கருவி, சிக்கப்போகும் வாகன சாரதிகள். கிளிநொச்சியில் கூரிய ஆயுதங்களால் தாக்குதல், 4 படுகாயம். தொடர்பான விரிவான செய்திகள். கல்வி பொதுதராதர சாதாரண பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களின் அனுமதி அட்டைகள் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. பாடசாலை விண்ணப்பதாரர்களின் பரீட்சை அனுமதி அட்டைகள் அதிபர்களுக்கு, தனியார் விண்ணப்பதாரர்களின் அனுமதி அட்டைகள் அவர்களின் முகவரிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். இது தொடர்பான ஏதேனும் திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டி ஏற்பட்டால் அதனை எதிர்வரும் 10ஆம் தேதிக்கு முன்னதாக நிகழ்நிலை ஊடாக சமர்ப்பிப்பதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் கூறியுள்ளார். இதற்கான வசதியினை www.doenets.lk என்ற இணையதளத்துக்கு பிரவேசிப்பதன் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு அவர்களின் பரீட்சை அனுமதி அட்டைகளை விரைவாக வழங்குமாறு அதிபர்களுக்கு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அறிவுறுத்தியுள்ளார். கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் 17ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை 3663 பரீட்சை நிலையங்களில் நடைபெறவுள்ள நிலையில் குறித்த பரீட்சைக்கு 4,74,147 பரீட்சார்த்திகள் தகுதி பெற்றுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற அசுத்தமான தேங்காய் எண்ணெய் உள்ளூர் சந்தையில் நுழைந்துள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். சுத்திகரிக்கப்படாத தேங்காய் எண்ணெயை பெற்று உள்ளூர் சந்தையில் விற்பனை செய்வதில் இறக்குமதியாளர்கள் ஈடுபட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி சபையில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் கூறியுள்ளார். சில இறக்குமதி நிறுவனங்கள் கணிசமான வருவாய் ஈட்டிய பின்னர் 11 மாதங்களில் செயல்படாமல் போய்விட்டதாகவும் அமைச்சர். அதே சமயம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் திருத்தப்படும் என்றும் மோசடிகளை தடுக்க வலுவான விதிகள் மற்றும் விதிமுறைகள் கொண்டுவரப்படும் என்றும் வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இந்த ஆண்டு பங்களிப்பு ஓய்வூதிய முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவன் ரணசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இது தொடர்பில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே பிரதி அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு சுற்றுலாத்துறையில் ஈடுபடுபவர்களுக்கான சமூக நலத்திட்டமும் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதேவேளை சுற்றுலாத்துறையின் எதிர்காலத்துக்காக 100 சுற்றுலா தலங்கள் தற்போது அடையாளம் காணப்பட்டு வருவதாகவும் அதன் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த ஒவ்வொரு தலத்துக்கும் 10 மில்லியன் ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் சுற்றுலா பயணிகளுக்காக ஓய்வு மையங்களை நிர்மாணிக்க அரசாங்கம் தற்போது முடிவு செய்துள்ளதாக பிரதி அமைச்சர் ருவான் சமிந்த ரணசிங்க தெரிவித்துள்ளார். தற்போதைய கழிவு கொடுப்பனவு நடைமுறையின் கீழ் எதிர்வரும் 2 வாரங்களுக்கு எரிபொருள் விநியோகத்தை மேற்கொள்வதற்கு பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் இணங்கியுள்ளதாக எரிபொருள் நிலைய உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் குமார் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அதுடன் புதிய கழிவு கொடுப்பனவு சூத்திரத்தில் ஏதேனும் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கு பரிந்துரைக்க முன்வைக்கப்படுமாயின் அது தொடர்பாக ஆராயப்படும் என்றும் பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவர் குறிப்பிட்டதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். எரிபொருள் நிலைய உரிமையாளர்கள் சங்கத்தினருக்கும் இலங்கை கனியவள கூட்டுத்தாபனருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று நேற்றைய தினம் நடைபெற்றது. கனியவள கூட்டுத்தாபன தலைமையகத்தில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ள எரிபொருள் நிலைய உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் குமார் ராஜபக்ச இவ்வாறு குறிப்பிட்டார்.
இதேவேளை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் முன்வைத்த புதிய விலை நிர்ணய சூத்திரத்திற்கு எரிபொருள் விநியோகஸ்தர்கள் உடன்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். மேலும் விநியோகஸ்தர்கள் சமர்ப்பித்த திட்டங்களை மறு ஆய்வு செய்ய மார்ச் 18ஆம் தேதி மற்றொரு கலந்துரையாடல் திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மின்சார சபையின் கடன் தொகை மீண்டும் அதிகரித்து செல்லும் அபாயம் காணப்படுவதனால் மின்சார கட்டணங்களை அதிகரிக்குமாறு பரிந்துரை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பரிந்துரையை சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட அதிகாரி பீட்டர் பவர் தெரிவித்துள்ளார். கடந்த ஜனவரி மாதம் இலங்கை மின்சார சபை மின் கட்டணத்தில் திருத்தம் செய்திருந்தது. இந்த நிலையில் குறித்த திருத்தத்தினால் மின் உற்பத்தி செலவுகள் கட்டணத்தினால் ஈடு செய்ய முடியாத நிலை உருவாகியுள்ளதாக பீட்டர் பவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்காலத்தில் இலங்கை மின்சார சபை நட்டமடையக்கூடிய சாத்தியங்கள் மிக அதிகம் என தெரிவித்துள்ளார். குறிப்பாக புதிய கட்டணங்களின் காரணமாக செலவுகளை ஈடு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனால் இலங்கை மின்சார சபையின் கடன் தொகை மீண்டும் அதிகரித்து செல்லும் அபாயம் காணப்படுவதாகவும் அவ்வாறு கடன் அதிகரித்தால் இலங்கை மின்சார சபை அரசாங்கத்துக்கு மீண்டும் சுமையாக அமையக்கூடும் எனவும் பீட்டர் புவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எனவே மின்சார சபையின் செலவுகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் மின் கட்டணங்களில் திருத்தம் செய்யப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். நட்டமடையாத வகையில் விலை நிர்ணயம் செய்யக்கூடிய விலை பொறிமுறையொன்று காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இந்த முறையை பயன்படுத்தி விலை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என பீட்டர் புவர் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிலாபம் மாரவில பகுதியில் போலியான போலீஸ் அடையாள அட்டையை வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த நபர் மாரவில பகுதியில் மதுபோதையில் மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்றபோது சிலாப போக்குவரத்து பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது சந்தேக நபர் தான் ஒரு போலீஸ் அதிகாரி என்று கூறி தனது அடையாள அட்டையை சமர்ப்பித்துள்ளார். மேலும் அடையாள அட்டை தொடர்பான சந்தேகங்களின் அடிப்படையில் மேலதிக விசாரணைகளை நடத்தியதில் சந்தேக நபர் ஹெட்டன் போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் போது சேவையை விட்டு வெளியேற உத்தரவிடப்பட்ட ஒரு போலீஸ் அதிகாரி என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கடந்த மாதம் 21ஆம் தேதி கொட்டாஞ்சேனையில் தமிழர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டதைத் தொடர்ந்து கொட்டாஞ்சேனை காவல் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக நீதிமன்றுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கொலை மிரட்டல் விடுத்த சந்தேக நபர்களை உடன் கைது செய்யுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மோதிர நிபுணர் என்ற தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட ஒரு நபரால் இந்த கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி கொட்டாஞ்சேனை கல்பொத்த சந்தியில் அமைந்துள்ள ஒரு வர்த்தக நிலையம் ஒன்றின் உரிமையாளர் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதே நாளில் தப்பியோடிய 2 துப்பாக்கிதாரிகளையும் கைது செய்தனர். மற்றும் துப்பாக்கி சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை மீட்டனர். பின்னர் சந்தேக நபர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை காண்பிப்பதற்காக அழைத்து செல்லப்பட்டனர். அதன்போது சந்தேக நபர்கள் இருவரும் காவல்துறை அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்த முற்பட்ட போது காவல்துறை அதிகாரிகளின் துப்பாக்கிச் சூட்டில் இருவரும் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் ஜனவரி 22ஆம் தேதி அதிகாலையில் நடந்தது. அதன் பிறகு சிறிது நேரத்திலேயே கொட்டாஞ்சேனை காவல்துறை பொறுப்பதிகாரி கோசல லியனாராட்சிக்கு உள்ளூர் தொலைபேசி எண்ணிலிருந்து கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். வவுனியாவில் மாணவர்களுக்கு விற்பனை செய்வதற்காக வைத்திருந்த போதை மாத்திரைகளுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது வவுனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வவுனியா வேப்பங்குளம் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் வைத்து போதை மாத்திரை வியாபாரம் செய்யப்படுவதாக வவுனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினருக்கு ரகசிய தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து போலீஸ் குழுவினர் சந்தேகத்துக்கிடமான குறித்த வீட்டை சுற்றி வளைத்து சோதனை மேற்கொண்டனர். இதன்போது அங்கு விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 180 போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டதுடன் அதனை உடைமையில் வைத்திருந்த 20 மற்றும் 29 வயதுடைய 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். முதற்கட்ட விசாரணைகளில் குறித்த போதை மாத்திரைகள் பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து விற்பனைக்காக மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை தெரிய வந்துள்ளது. மேலதிக விசாரணைகளின் பின் கைது செய்யப்பட்ட இருவரையும் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போக்குவரத்தின் போது ஏற்படும் விபத்துகளை குறைக்கும் நோக்கில் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஸ்பீட் கண் சாதனங்கள் இலங்கை காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இரவில் மிகவும் திறம்பட பயன்படுத்தக்கூடிய இந்த சாதனம் 1.2 கிலோமீட்டர் தொலைவில் வரும் வாகனத்தை பிடிக்கும் திறன் கொண்டது என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த கருவி மூலம் பதிவு செய்யப்பட்ட காணொலியை நீதிமன்றத்தில் சாட்சியாக சமர்ப்பிக்கவும் முடியும் எனவும் இதன் மூலம் வாகனத்தின் வேகம், சாரதியின் புகைப்படம் மற்றும் வாகனத்தின் இலக்கம் உள்ளிட்ட பல தகவல்களை பெற முடியும் என்று காவல்துறையினர் சுட்டிக்காட்டியுள்ளனர்.
கிளிநொச்சி தருமபுரம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கட்டைக்காடு பகுதியில் கூறிய ஆயுதங்களால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதில் 4 படுகாயமடைந்துள்ளனர். குறித்த சம்பவமானது நேற்று இரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது படுகாயமடைந்தவர்கள் தருமபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் தருமபுரம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நேசுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.